guys, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஃபார் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நிறைய பேர் எனக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்கும். அக்கா, நீங்கள் ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேக் போடுறீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, இப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எப்படி ஈஸியாக ஹேர் பேக் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, இதை ஹேர் ரொம்ப ஸ்மூத்னிங்காக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக செம்பருத்தி பூ, அது காஞ்சதாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஹேருக்கு ரொம்பவே ஸ்மூத்னிங்கை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கற்றாழையை ஆஃபாக கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸ் போட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் சேர்த்துக்கிறேன். மருதாணி இலையை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கற்றாழை இருக்கிறதுனால அந்த வெந்தய தண்ணியும் ஊற்றி இருக்கிறதுனால நம்ம வேறு எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்ல, அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். சாப்பாடு ஆக்கும்போது சாப்பாடை வடிப்போம் இல்லையா, அந்த தண்ணி கஞ்சி தண்ணி சொல்லுவாங்க. ஹேருக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்னிங் கொடுத்து ஹேரை நல்லா வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது கூட புளிச்ச தயிர் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தயிர் இருந்துச்சு, தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் 15 மினிட்ஸ் இல்லைனா ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஹேர் நல்லா பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா நாங்களே ரெடி பண்ணுற ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இதை நாங்கள் சேலும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சந்தோஷம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் ரொம்ப நல்லா ரீச் கொடுத்துருக்கு. இந்த ரீச் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நிஜமாகவே இந்தளவுக்கு ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஆயில் ரொம்பவே நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது, என்னோட ஹேர் லாங்காக கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிஜமாக எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. மணி அப்படின்னு விஷயம் வந்தால் நம்ம சேல் பண்ணுறோம், அதில் மணி வருது. அந்த சந்தோஷத்தை விட இந்த ஆயில் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹேர் நல்லா இருக்குது, அவங்க ஃபேஸில் அந்த அளவுக்கு சந்தோஷம் தெரியும் போது மணி ஒரு விஷயம் இல்லை, பரவாயில்ல, 4 பேர் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற ஹாப்பி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹாப்பிக்கு நீங்கள் தான் காரணம். அகெயின் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயிலை நாளையிலேருந்து டிஸ்பேச் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.